Hi friends, welcome to Saidiya Times. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் இருக்க வேஸ்டான மஷ்ரூம் பாக்ஸும் ஓல்டு கிளாத்ஸ் எல்லாம் இருக்குங்க இல்லையா, அதை வச்சு நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக ரீயூஸ் பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்ததாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வேஸ்ட் கிளாத் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. எந்த கிளாத்தாக இருந்தாலும் ஓகே, பட் ஆனால் நீங்கள் அயர்ன் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும். இது நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணது போக மீதி இருக்க கிளாத்து நான் நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நான் அந்த கிளாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட கார்னர் பார்ட்டை நான் எடுத்துக்கிறேன். அடுத்ததாக நான் மஷ்ரூம் பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போது அந்த பாக்ஸில் ஒன் சைடில் அந்த பாக்ஸோட இன்சைடில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை கிளாத்தில் சென்டராக வச்சுட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அந்த பாக்ஸோட அவுட் சைட்லேயே நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அந்த பாக்ஸ் அவுட் சைட் ஃபுல்லாக நான் க்ளூ அப்ளை பண்ணி அந்த கிளாத்தை நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டே வரப்போகிறேன். இப்போ ஓகே, நம்ம பாட்டம்லேயே க்ளூ அப்ளை பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா சுருக்கம் விழுகாமல் நீட்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா நீட்டாக தெரியும். இப்போ நான் அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்க கிளாத்தெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைட்லேயே நான் க்ளூ அப்ளை பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த கிளாத் எடுத்து வச்சுருந்தாலும் நீங்கள் அயர்ன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பேஸ்ட் பண்ணும்போது நீட்டாக இருக்கும், சுருக்கம் இல்லாமல் பார்க்குறதுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, நல்லா பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி இன்சைட்லேயே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த கிளாத்தை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பேஸ்ட் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் இப்போ ரெண்டு சைடும் கொஞ்சம் கிளாத் நம்ம பேஸ்ட் பண்ணாமல் இருக்கோம் இல்லையா, அதை இந்த மாதிரி நம்ம மடக்கி நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போது அந்த உள்ளே இருக்க கிளாத்தை மட்டும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அந்த கிளாத்தை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி உள்ளே இருக்க கிளாத்தை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வெளியில் அதை மடித்து பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா நீட்டாக வரும். ஓகே, இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ மீதி இருக்க துணியை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்கு. அதே மாதிரி அந்த பாக்ஸில் அதோட ஆப்போசிட் சைடில் இருக்க அந்த கிளாத்தையும் நம்ம மடித்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த பாக்ஸ் எவ்வளோ நீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம இன்னொரு மஷ்ரூம் பாக்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இந்த மாதிரி நம்ம கிளாத்தில் கவர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் நம்ம கவர் பண்ணிட்டோம், உள்ளே இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. வெளியில் மட்டும் ரெட் கலர், உள்ளே ப்ளூ கலராக தெரியுது. ஸோ நான் அதே ரெட் கலரில் நான் இன்னொரு பீஸ் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் உள்ளே இந்த மாதிரி நான் கவர் பண்ணிக்க போகிறேன், அப்போ தான் உங்களுக்கு பார்க்க பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைன்னா வெளியிலலாம் நீட்டாக இருக்கும், உள்ளே ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இன்கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ அதுக்கு தான் இந்த பீஸ் கிளாத்தை வச்சு நான் கவர் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இன்சைடில் இந்த கிளாத்தை நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது நம்ம சைடில் எல்லாம் ஃபோல்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை ஹைட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் மேலே வச்சே நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு வாங்க. இப்போ பாருங்கள் சைடில் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த கீழே பாட்டமில் நான் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த சைடில் நம்ம ஃபோல்ட் பண்ணி மடக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அதை ஹைட் பண்ணுற மாதிரி சைட்லேயும் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டு பாக்ஸுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான் அடுத்ததாக பிளாக் கலர் ஜிப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த மஷ்ரூம் பாக்ஸில் இந்த பிளாக் கலர் ஜிப்பை இந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஜிப்பை இந்த பாக்ஸில் நான் இந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ணிகிட்டே வரப்போகிறேன். இதை நீங்கள் பேஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒன் டைம் நீங்கள் இந்த பாக்ஸில் வச்சு பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு அந்த ஜிப் பேஸ்ட் பண்ண ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் லாஸ்ட்டாக பேஸ்ட் பண்ணி முடிக்கிற அந்த எண்டிங் பாயிண்ட்டும் ரெண்டு ஈக்குவலாக முடியுதா அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சப்போஸ் உங்ககிட்ட பெரிய சைஸ் ஜிப்பு தான் இருக்குன்னா பரவாயில்ல, நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக நான் என்ன பண்ண போகிறேன்னா பிளாக் கலரில் ஒரு குட்டி பீஸ் கிளாத் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம இன்னொரு பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாக்ஸையும் இந்த பாக்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு தான். இப்போது நான் இந்த பாக்ஸில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பீஸ் கிளாத்தை இந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
இந்த கிளாத்தை வந்து நீங்கள் நல்லா ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு திக்னஸாக இருக்கும். இப்போ நான் இன்னொரு பாக்ஸ்லேயும் வந்துட்டு நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது நான் இன்னொரு பாக்ஸ்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 2 பாக்ஸையும் வந்து ஜாயின் பண்ணி அந்த கிளாத்தை வந்து 2 பாக்ஸ்லேயுமே நான் ஜாயின் கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம 2 பாக்ஸ்க்கு ஜாயின் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நான் இந்த பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போது நம்ம டாப்பில் இருக்க பாக்ஸ்க்கு வந்து ஜிப்பு வந்து பேஸ்ட் பண்ணலை. ஸோ நம்ம இப்போ அதுக்கு வந்து ஜிப் பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பேஸ்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது நான் அந்த பாக்ஸில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஜிப்பை வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிகிட்டே வரப்போகிறேன். நம்ம எப்படி அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு வந்தோமோ அதே மாதிரி தான் நம்ம இந்த பாக்ஸ்லேயும் பேஸ்ட் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த ஜிப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த பாக்ஸில் வந்து ஜிப்பு வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு இதுக்குள்ளே எந்த திங்ஸ் வச்சிங்கனாலும் உங்களுக்கு நல்லா சேஃபாகவே இருக்கும். எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது நம்ம வந்து கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கிளாத்தில் வந்து இந்த பாக்ஸை கவர் பண்ணியிருக்கனால நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரம் வந்து பிரேக் ஆகாது. ஓகே, இப்போ நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளாத் பீஸ் வந்து நான் பிளாக் கலரில் எடுத்து வச்சுருக்கேன். அது எதுக்குன்னா அந்த பாக்ஸ் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் மட்டும் நம்ம உள்ளே வந்து ஒரு கிளாத் கொடுத்து ஜாயின் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த போர்ஷனில் மட்டும் கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது. மற்ற சைட்லலாம் வந்து ஜிப் வந்து கவர் ஆகிருக்கு. அந்த சைடில் மட்டும் கொஞ்சம் வெளியில் ஓப்பனாக தெரியுது. ஸோ அதை ஹைட் பண்ணுறதுக்காண்டி நான் வெளியில் ஒரு பீஸ் வந்து ஜாயின் கொடுத்துருக்கேன். நீங்கள் உள்ளேயும் வெளியிலையும் 2 சைட்லேயுமே நீங்கள் வந்து அந்த கிளாத் வந்து ஜாயின் கொடுக்கறதுனால இன்னும் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பீஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பிளாக் கலர் கிளாத்தில் வந்து கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி நான் பேஸ்ட் பண்ணி அந்த பீஸை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் டாப்பில் வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் இந்த பீஸை வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஹேண்டில் மாதிரி கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸை எடுக்கிறதுக்கும் ஓப்பன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு பாக்ஸை பார்க்க பிளேனாக இல்லாமல் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த பாக்ஸ் டாப்பில் வந்துட்டு வேறு ஏதாவது ஃப்ளவர் டிசைன் மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட சாய்ஸ் தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடையில் பாக்ஸ் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற பாக்ஸை வச்சு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எங்கேயாவது வெளியே ட்ராவல் பண்ணும்போது இந்த பாக்ஸில் வந்து உங்களோட மெடிசன் இதெல்லாம் நீங்கள் வந்து போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் மெடிசன் மட்டும் இல்லை, நீங்கள் வேறு எந்த திங்ஸ் வேணாலும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட மேக்கப் திங்ஸ் கூட இதில் நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் இந்த பாக்ஸை வந்து நீங்கள் வந்து மேக்கப் பாக்ஸாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் வந்து ஒரு குட்டி மிரர் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முகம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மிரர் பேக் சைடில் வந்து டபுள் சைட் டேப் போட்டு பேஸ்ட் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே வந்துட்டு மஷ்ரூம் பாக்ஸ் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 5 மெத்தட்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டிலே இதே மாதிரி வேஸ்ட்டு கிளாத்தும் வேஸ்ட்டு மஷ்ரூம் பாக்ஸும் இருந்துச்சுன்னா நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நீங்கள் சின்ன சின்ன கிராஃப்ட் திங்ஸும் கூட ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த பாக்ஸில் உங்களோட திங்ஸை வச்சுட்டு இந்த மாதிரி ஜிப்பை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சேஃபாக இருக்கும் உங்கள் திங்ஸ் எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய் அண்ட் தேங்க்யூ.